ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு த ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்ட். நான் உங்கள் நிலா. அண்ட் நான் சிபி. இன்னைக்கு டிசம்பர் 5, 2025க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, இந்த டிஸ்கஷனுக்கான கண்டென்ட் ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. மத்த சோர்சஸ் மாதிரி இல்லாம நம்ம பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. உண்மையா சொன்னா ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்ல நியர்லி 80% நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை கூட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ந்து கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸா கியூரேட் பண்றது தான். டிபிக்கலி மற்ற சோர்சஸ் விட 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட், ஆனா அதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, வாங்க இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல சில ப்ராஜெக்ட்ஸை தொடங்கி வச்சிருக்காரு. ஓ அப்படியா? என்ன ப்ராஜெக்ட்ஸ் அது? மொத்தம் 373 கோடி மதிப்புல 9 ப்ராஜெக்ட்ஸை இனாகிரேட் பண்ணியும் 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டும் இருக்காரு. இனாகிரேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸோட மதிப்பு மட்டும் ₹315 crore. வாவ், 315 கோடியா? அதுல என்னென்னலாம் அடங்கும்? அதுல முக்கியமானது இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், சுருக்கமா ICCC. அதுக்கே 229 கோடி செலவு. அப்புறம் கிரேட் நிக்கோபார் பிளாக்ல 0 பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் வெஸ்ட் ரோடுக்கு ஒரு ரோட் ப்ராஜெக்ட். அது போக 6 சின்ன ஸ்கீம்ஸும் இருக்கு. இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ணும். சூப்பர்ப். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? போலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் MSME எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக 2 புது கிரெடிட் லிங்க்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. MSMEனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? கரெக்ட். இந்த ஸ்கீம்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அல்லது EPMக்கு கீழே வர்ற நிர்யாத் புரோத்சாகன் சப் ஸ்கீமோட ஒரு பகுதி. EPMோட மொத்த அவுட்லே 25,060 crore. இது ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும் இருக்கும். இந்த 2 புது ஸ்கீமோட சேர்த்து EPMல பிளான் பண்ண 11 ஸ்கீம்ஸ்ல இப்போ 3 ஆபரேஷனலா இருக்கு. அந்த 2 ஸ்கீமும் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஸ்கீமோட பேரு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் கிரெடிட். இது MSMEஸோட ஃபினான்ஸ் காஸ்ட்ஸை குறைக்கிறதுக்காக. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் ருபி எக்ஸ்போர்ட் கிரெடிட்க்கு 2.75% பேஸ் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அதாவது வட்டி தள்ளுபடி கொடுப்பாங்க. ஆனா இதுல ஒரு கேப் இருக்கு. FY26க்கு ஒரு ஃபர்ம்க்கு ₹50 lakhs வரைக்கும் தான் பெனிஃபிட். ஓகே, எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இது உண்டா? இல்ல, ஒரு பாசிட்டிவ் லிஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான். இதுல இந்தியாவோட டாரிஃப் லைன்ஸ்ல 75% கவர் ஆகுது. முக்கியமா லேபர் இன்டென்சிவ் அண்ட் MSME ஹெவி செக்டார்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாங்க. குட் மூவ். ரெண்டாவது ஸ்கீம் என்ன? அது கொலாட்ரல் சப்போர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் கிரெடிட். இத கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதாவது CGTMSC கூட சேர்ந்து ஒரு பைலட் பேசிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கொலாட்ரல் சப்போர்ட்னா சொத்து பிணை இல்லாம கடன் வாங்க உதவுறதா? எக்ஸாக்ட்லி. இது மூலமா மைக்ரோ அண்ட் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 85% வரைக்கும் கேரண்டி கவரேஜ் கிடைக்கும். மீடியம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 65% கிடைக்கும். ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல மேக்ஸிமம் ₹10 crore வரைக்கும் தான் கேரண்டீட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்போஷர். இது MSME எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட். அடுத்ததா EV பேட்டரிஸ் பத்தின ஒரு நியூஸ் இருக்குல்ல? ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மார்த் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ்க்கு ஒரு புது டிஜிட்டல் ட்ரேசபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு பேட்டரி பேக் ஆதார் நம்பர், சுருக்கமா BPAN. BPAN-ஆ? நம்ம ஆதார் மாதிரி பேட்டரிக்கும் ஒரு ஆதாரா? எதுக்குது? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். பேட்டரியோட ரா மெட்டீரியல்ல இருந்து டிஸ்போசல் வரைக்கும் அதோட முழு லைஃப் சைக்கிளையும் ட்ராக் பண்ணி எண்ட் டு எண்ட் ட்ரேசபிலிட்டியும் எஃபிஷியன்ட் ரீசைக்ளிங்கையும் உத்தரவாதம் படுத்ததான் இந்த சிஸ்டம். அப்போ இனிமே எல்லா EV பேட்டரிக்கும் இந்த நம்பர் இருக்குமா? ஆமா, டிராஃப்ட் கைட்லைன்ஸ் படி ஒவ்வொரு பேட்டரி ப்ரொடியூசரும் இம்போர்ட்டரும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற ஒவ்வொரு பேட்டரிக்கும் 21 கேரக்டர் ஆல்ஃபா நியூமெரிக் கோடு கொண்ட BPAN-ஐ அசைன் பண்ணணும். இது இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ்க்கும் பொருந்துமா? பொருந்தும். 2 kW மேல கெப்பாசிட்டி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ்க்கும் BPAN அப்ளை பண்ண ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா இப்போதைக்கு போர்ட்டபிள் பேட்டரிஸ்க்கும் ஸ்டார்டிங், லைட்டிங் அண்ட் இக்னிஷன், அதாவது SLI பேட்டரிஸ்க்கும் இதுல இருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ரூட் மூலமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒரு சாங்சுரி பத்தின நியூஸ் இருக்கு. ஆமா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உத்தரப்பிரதேஷ்ல கோண்டால இருக்கிற பார்வதி அர்கா பேர்ட் சாங்சுவரிய ஈகோ சென்சிட்டிவ் ஜோன், அதாவது ESZ அறிவிச்சிருக்காங்க. ESZ-னா என்ன? ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன்.
ESZங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதிய, அதாவது சாங்சுவரி இல்லனா நேஷனல் பார்க்க சுத்தி இருக்கிற ஒரு பஃபர் ஏரியா. அங்க இருக்கிற ஃப்ரெஜைல் ஈகோசிஸ்டம் பாதுகாக்க சில இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். காட் இட். இந்த நோட்டிஃபிகேஷனை யார் இஷ்யூ பண்ணா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், சுருக்கமா MEOFCC தான். என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986க்கு கீழே இதை அறிவிச்சிருக்காங்க. இந்த சாங்சுவரி 1084 ஹெக்டேர்ஸ் பரப்பளவு கொண்டது. இதுல இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குல்ல? ஆமா, இந்த பேர்ட் சாங்சுவரி ஒரு டெசிக்னேட்டட் ராம்சார் சைட் கூட. இங்க பார்வதி அண்ட் அர்கான்னு 2 பெர்மனன்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆக்ஸ்போ லேக்ஸ் இருக்கு. ஆக்ஸ்போ லேக்னா ஒரு ஆறு வளைஞ்சு ஓடும்போது அந்த வளைவு மட்டும் தனியா பிரிஞ்சு ஒரு குளம் மாதிரி உருவாகிறது. சூப்பர்ப் எக்ஸ்பிளனேஷன். சரி, அடுத்த நியூஸ்க்கு போலாம். ஊதுவத்தி பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. ஆமா, யூனியன் மினிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், அதாவது அகர்பத்திக்கு ஒரு புது இந்தியன் ஸ்டாண்டர்டை உன்வீல் பண்ணிருக்காரு. இதோட கோட் IS 194122025. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS தான் இதை டெவலப் பண்ணிருக்காங்க. ஊதுவத்திக்கு கூட ஸ்டாண்டர்டா? இது எதுக்கு? இதுதான் அகர்பத்திக்கான ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் இந்தியன் ஸ்டாண்டர்ட். நம்ம மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸை குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு வரவும், ஹெல்த் அண்ட் இன்டோர் ஏர் குவாலிட்டி கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணவும் தான் இந்த சிஸ்டம். கன்சியூமர் சேஃப்டிக்காக சில பூச்சிக்கொல்லி கெமிக்கல்ஸையும் சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் சப்ஸ்டன்ஸையும் இது தடை செய்யுது. இது ஒரு நல்ல விஷயம்தான். இந்தியால அகர்பத்தி இண்டஸ்ட்ரி எவ்ளோ பெருசு? இந்தியா தான் உலகத்திலேயே அகர்பத்தியோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். இந்த இண்டஸ்ட்ரியோட மதிப்பு வருஷத்துக்கு 8000 crore rupees. இதுல 1200 crore rupeesக்கு மேல 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நாம எக்ஸ்போர்ட் பண்றோம். லிஸ்னர்ஸ், ஒரு சின்ன பிரேக். நம்ம பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உருவாக்க நிறைய எஃபோர்ட் எடுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்க ஆப்ல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சதை வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நியூஸ்க்கு திரும்பலாம். பேங்கிங் செக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். சொல்லுங்க, என்ன அது? Rediff.com India Limited நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது NPCI கிட்ட இருந்து ஃபைனல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர், அதாவது TPAP ஆப்ரேட் பண்றதுக்கு. ஓ, ஃபோன்பே ஜிபே மாதிரி இவங்களும் ஒரு UPI ஆப் கொண்டு வராங்களா? எக்ஸாக்ட்லி. இவங்களோட பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடர், அதாவது PSP பேங்க், ஆக்சிஸ் பேங்க். அப்ரூவல் கிடைச்சதும் அவங்களோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் ரெடிஃப் பேயோட க்ளோஸ்ட் யூசர் குரூப் டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெடிஃப் பேல அப்படி என்ன ஸ்பெஷல்? இது இந்தியாவோட முதல் UPI அப்ளிகேஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் வெல்னஸ்னு சொல்றாங்க. அதாவது மக்களோட நிதி நலன்ல கவனம் செலுத்தும் முதல் UPI ஆப் இதுதான். இன்ட்ரெஸ்டிங். NPCI பத்தி சில ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. நிச்சயமா. NPCIயோட MD அண்ட் CEO திலீப் ஆஸ்பே. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு. இது 2008ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சூப்பர். அடுத்ததா எக்ரிமெண்ட்ஸ் பகுதியை பார்க்கலாம். NTPC ஒரு MOA சைன் பண்ணிருக்காங்க. ஆமா, NTPC வெஸ்டர்ன் ரீஜன், குஜராத் கேன்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் GCRI கூட ஒரு மெமோராண்டம் ஆஃப் எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இது அவங்களோட கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSR இனிஷியேட்டிவ் கீழே வருது. இந்த எக்ரிமெண்ட் எதுக்காக? அகமதாபாத்ல இருக்கிற GCRIயோட சித்போர் சேட்டலைட் சென்டர்ல ரேடியோ தெரப்பி சர்வீசஸை அப்கிரேட் பண்றதுக்காக தான். இதுக்கு NTPC 23.16 crore சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பணத்தை வச்சு ஒரு ஹை எனர்ஜி லீனியர் ஆக்சிலரேட்டர் லினாக் மிஷினை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவும். கிரேட் இனிஷியேட்டிவ் பை NTPC. இப்போ ரிப்போர்ட் செக்ஷனுக்கு போலாம். பேங்க் ஆஃப் பரோடா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஆமா, அந்த ரிப்போர்ட் படி FY26 ஓட முதல் 9 மாசங்கள்ல இந்தியால அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்த மாநிலம் ஆந்திர பிரதேஷ். மொத்த ப்ரொபோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல 25.3% அங்கதான் போயிருக்கு. வாவ்! ஆந்திராவுக்கு அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ஸ் இருக்கு? ஆந்திராவுக்கு அடுத்தபடியா ஒடிஷா 13.1%, மகாராஷ்டிரா 12.8%, தெலங்கானா 9.5% அண்ட் குஜராத் 7.1% இடம் பிடிச்சிருக்கு. செக்டார் வாரியா பார்த்தா பவர் செக்டார் தான் 22.6% ஷேரோட லார்ஜஸ்ட் ஷேரை வாங்குது. அதுலயும் ரெனியூபிள் எனர்ஜி தான் லீட் பண்ணுது. இன்னொரு ரிப்போர்ட் இருக்குல்ல, ஆமிகஸ் growth வெளியிட்டது. ஆமா, அந்த ரிப்போர்ட் படி ரேர் எர்த் ஆக்சைடு REO ரிசர்வ்ஸ்ல இந்தியா உலக அளவுல 3rd இடத்துல இருக்கு. நம்ம கிட்ட 6.9 மில்லியன் டன்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இடத்துல யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் இடத்துல சைனா 44 மில்லியன் டன்ஸோட இருக்காங்க. 2வது இடத்துல பிரேசில். ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் REEனா யூனிக் மேக்னெட்டிக், ஆப்டிக்கல், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட 17 மெட்டாலிக் எலிமெண்ட்ஸோட ஒரு குரூப்.
ப்ரொடக்ஷன்ல நம்மளோட ரேங்க் என்ன? REE ப்ரொடக்ஷன்ல 2024ல இந்தியா 7th இடத்துல இருக்கு. நாம 2900 டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ப்ரொடக்ஷன்ல சைனா தான் லீட் பண்றாங்க. அவங்க 2.7 லாக் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அடுத்து USA, மியான்மர், நைஜீரியா அண்ட் தாய்லாந்து வருது. காட் இட். டிஃபென்ஸ்ல ஒரு நியூஸ் இருக்கு. இந்தியன் கோஸ்ட் கார்டு ஒரு ட்ரில் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, மும்பை கடற்கரைக்கு அப்பால ரீஜனல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் 2025 சுருக்கமா RPREX25 கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன மாதிரியான எக்ஸசைஸ்? இது ஒரு ஆயில் ஸ்பில் ட்ரில். அரேபியன் சீல ஒரு மோட்டார் டேங்கரும் ஒரு ஃபிஷிங் போட்டும் மோதி க்ரூட் ஆயில் ஸ்பில் ஆகுற மாதிரி ஒரு சிமுலேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணாங்க. இதுக்கு என்னெல்லாம் டெப்ளாய் பண்ணாங்க? இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்களோட ஸ்பெஷலைஸ்ட் ஆசெட்ஸை டெப்ளாய் பண்ணாங்க. இதுல பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல், பொல்யூஷன் ரெஸ்பான்ஸுக்காகவே கன்ஃபிகர் செய்யப்பட்ட 2 கப்பல்கள், பின்ன டார்னியர் ஏர்கிராஃப்ட் அண்ட் சேதக் ஹெலிகாப்டர்ஸும் அடங்கும். அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் இன் பிசினஸ் நியூஸ், ஒரு புது ஹெலிகாப்டர் லான்ச் ஆயிருக்கு. ஆமா, யூனியன் மினிஸ்டர் ராம் மோகன் நாயுடு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சிவில் ஹெலிகாப்டர் த்ருவ் NG, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட இனாகுரல் ஃபிளைட்டை பெங்களூர்ல இருக்கிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஃபெசிலிட்டில தொடங்கி வச்சிருக்காரு. த்ருவ் NGயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன? த்ருவ் NG நம்ம இண்டிஜீனியஸ் அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர் ALH-ஓட சிவில் வேரியன்ட். இதையும் HAL தான் டெவலப் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இது 5.5 டன் லைட் ட்வின் என்ஜின் மல்டி ரோல் சிவில் ஹெலிகாப்டர். என்ஜின் பத்தி சொல்லுங்க. இதுல ட்வின் சக்தி H1HC என்ஜின்ஸ் இருக்கு. இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் 5500 kg. 14 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் கேரி பண்ண முடியும். HAL பத்தி சொல்லணும்னா CMD DK சுனில், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூருல இருக்கு. 1940ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. வாவ், சயின்ஸ்ல ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் இந்தியா இருக்கே. டெஃபினெட்லி. பெங்களூரை சேர்ந்த வாக்ஸெல் கிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப் இந்தியாவோட முதல் ஃபுல்லி இண்டிஜீனியஸ் 1.5 டெஸ்லா மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் MRI ஸ்கேனரை டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்க்கு ஜோஹோ கார்ப்பரேஷன் சப்போர்ட் பண்றாங்க. சூப்பர். இதனால என்ன பெனிஃபிட்? இந்த டெவலப்மெண்ட் நம்ம நாடு இம்போர்ட்டட் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜியை சார்ந்திருப்பதை குறைக்க உதவும். இதுக்கு 12 வருஷம் R&D ஆகியிருக்கு. ஃபவுண்டர் அர்ஜுன் அருணாச்சலம் தான் இதை லீட் பண்ணாரு. இந்த இண்டிஜீனியஸ் MRI ஸ்கேனர்ல வேற என்ன சிறப்பு? இது ரொம்ப காம்பாக்டும் எஃபிஷியன்ட். இதோட எடை வெறும் 2-3 டன்ஸ் தான். ஆனா ஸ்டாண்டர்ட் MRI ஸ்கேனரோட எடை 6 டன்ஸ் இருக்கும். ஜோஹோவோட ஃபவுண்டர்ஸ் ஸ்ரீதர் வேம்பு அண்ட் டோனி தாமஸ், அதோட CEO மணி வேம்பு நம்ம சென்னையில தான் இருக்கு. 1996ல ஆரம்பிச்சாங்க. ஃபென்டாஸ்டிக் நியூஸ். இப்போ ஸ்டேட் நியூஸ்க்கு வருவோம். அஸ்ஸாம்ல ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இனாகரேட் பண்ணிருக்காங்க. ஆமா, யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா அஸ்ஸாம்ல போர்டுவா அப்படிங்கிற இடத்துல ரீடெவலப்ட் பேட்டதர்வா டான் அப்படிங்கறத இனாகிரேட் பண்ணிருக்காரு. இந்த இடம்தான் செயின்ட் ஸ்ரீமந்த சங்கர் தேவாவோட புனிதமான பிறப்பிடம். இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் என்ன? இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அதிகாரப்பூர்வமா மகாபுருஷ் ஸ்ரீமந்த சங்கர் தேவா அபிர்பாவ க்ஷேத்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதோட மதிப்பு 722 crore. இந்த இடத்த ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல்ச்சுரல் டூரிசம் ஹப்பா டெவலப் பண்றது தான் நோக்கம். நைஸ். ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணிருக்காங்களே. ஆமா, அவங்க ஸ்வாஸ்திய சம்வாத் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டேட்டோட மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கவர்னன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. இது எப்படி ஒர்க் ஆகும்? வாரத்துக்கு 2 தடவை டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேல வர்ச்சுவல் செஷன்ஸ் நடத்துவாங்க. செஷன் முடிஞ்ச 72 மணி நேரத்துக்குள்ள ஆஃபீஷியல்ஸ் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இது மூலமா இஷ்யூஸ்க்கு சீக்கிரமா தீர்வு கிடைக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான நியூஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு புதுசா 3 அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல்ஸை நியமிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? ASGனா யாரு? இவங்க சுப்ரீம் கோர்ட்ல யூனியன் கவர்மெண்ட் சார்பா வாதாடுவாங்க. தவிந்தர் பால் சிங், கனகமேடலா ரவீந்திரகுமார் அண்ட் அனில் கௌஷிக் தான் அந்த 3 பேர். இவங்கள 3 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபைனலி ஒபிச்சுவரி செக்ஷன். 2 சோகமான செய்திகள். ஆமா, பங்களாதேஷோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பேகம் கலீதா ஜியா தன்னோட 80 வயசுல காலமானாங்க. அவங்க தான் பங்களாதேஷோட முதல் பெண் பிரதமர். 1991 to 96 அண்ட் 2001 to 2006ன்னு 2 தடவை PM-ஆ இருந்திருக்காங்க. இன்னொருவர் பிஸ்வா பந்து சேன், திரிபுரா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர், தன்னோட 72 வயசுல காலமானார். அவர் நார்த் திரிபுரால தர்மநகர் கான்ஸ்டிடியூவன்சில இருந்து 4 முறை MLA-வா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மூத்த அரசியல் தலைவர். 2 பேருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கல்கள். ஆமா, இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. வெயிட், போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். தினமும் நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா?
அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு செமையான விஷயம் இருக்கே. நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். இது ஒரு இந்தியன் பிரீமியர் லீக் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ரொம்பவே ஃபன்னா காம்படிட்டிவா இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். உங்க ஸ்கோர்ஸ் மாச கடைசி வரைக்கும் கணக்குல எடுத்துக்கப்படும். அது மட்டும் இல்ல, வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸும் காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு பாட்காஸ்ட் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் this is Nila and Sibi signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye.